ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்கள் வச்சு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டைமில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதில் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி அரைக்கும் போது சேர்த்துருக்கேன். அதனால் இதில் அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. மாவு நல்லா எல்லா பக்கமும் மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு பாத்திரத்தில் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருந்ததுக்கப்புறமா இதை நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாவை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆறட்டும். ஓரளவு நமக்கு பிசைகிற அளவு ஹீட் இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவை உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இது போல் நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீளமாக ஃபிங்கர்ஸ் மாதிரி கிடைக்கும். இது போல் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓரளவு நல்லா பொரிகிற வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா அதுவே பொரிஞ்சு மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் நீங்கள் கரண்டி போட்டு கிளறாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம அதை திருப்பி விடலாம். எல்லா சைடும் நல்லா ஒன்றும் போல் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.